ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசி கழுவிட்டேன். இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு மெஷரிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் இதில் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நான் 2 பிரியாணி இலை, 3 லவங்கம், 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1.5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்து நான் 1 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தேன். அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். நான் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். அது நான் அளந்து பார்க்கும்போது 2 கிளாஸ் வந்தது. நான் இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நான் அரை ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்ப கரெக்டா இருக்கு. இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நான் தம் போட போறேன். அதுக்கு நான் ஸ்டவ் ஆஃப் போட்டுக்கிறேன். தட்டை வச்சு மூடிட்டு நான் மேல வெயிட் வைக்கிறேன். நீங்க தோசைக்கல் வேணா வெயிட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா என்னை மாதிரி உரல்ல வச்சுக்கலாம். இது அரை மணி நேரம் தம்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். தம் போட்டு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டுக்கு மாத்த போறேன். இது நான் தட்டுக்கு மாத்திட்டேன். நீங்க இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.